அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 34. இன்றைய நாள் ஆண்டு 2020, மாதம் ஜனவரி, தேதி இன்று 21, கிழமை வியாழக்கிழமை. இப்பொழுது சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30, இந்தியாவில் மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். ஏனென்றால் வகுப்பு உங்களுக்காக நடத்தப்படுவது. நீங்கள் வந்தால்தான் வகுப்பு நடைபெறும். பல்வேறு அலுவல்களுக்கு இடையே இதற்கும் நேரம் ஒதுக்கி இதற்கும் முன்னுரிமை கொடுத்து வந்துள்ளீர்கள். நன்றி, வணக்கம். சுந்தரகாண்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 படலம் முடிந்து 3வது படலமான காட்சி படலத்தில் இருக்கிறோம். இராவணன் சீதையை பார்க்க வந்து சீதையின் காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து எண்சான் உடம்பும் தரையில் படும்படி கீழே விழுந்து வணங்கி என்னை அடிமையாக ஏற்றுக்கொள் என்று வேண்ட அவனுக்கு சில புத்திமதிகள் சொல்கின்றாள் சீதை. மல்லடு திறத்தோள் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் வண்ணம் என்பது கம்பனின் வார்த்தை. அவனுடைய மனம் பிரிதாகும் வண்ணம், இந்த நிலைமையிலிருந்து மாறுபட்டு நல்ல வழிக்கு திரும்புவான் என்ற நம்பிக்கையில் மனம் பிரிதாகும் வண்ணம் அவள் அவனிடம் பேசுகின்றாள். அவன் செய்த பிழைகளை சுட்டுகின்றாள். அவன் மிக சாதாரணமானவன், கேவலம் ஒரு பறவையிடம் தோற்றான் என்று அவனுடைய உண்மையான நிலையை அவனுக்கு உணர்த்தி ராமன் பரம்பொருளானவன் என்று சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்கின்றாள். சென்ற வகுப்பில் சில பாடல்களை பார்த்தோம். இன்று அந்த நிகழ்வு தொடர்கிறது. சென்ற வகுப்பில் பார்த்த இறுதி பாடலில் சீதை சொல்கின்றாள், நீ என்ன ராமனை சிவன் திருமால் நான்முகன் என்ற அளவில் வைத்து எண்ணிவிட்டாயா? அதுதான் அவளுடைய வார்த்தை. செங்கண்மால் நான்முகன் சிவன் என்றே கொல்லாம் எங்கள் நாயகனையும் நினைந்தது ஏழை நீ என்றாய். எங்கள் நாயகன், என் நாயகன் என்று கூட சொல்லவில்லை. எங்கள் நாயகன், அயோத்தி நகரத்து மக்கள், இந்த உலகத்து மக்கள் அனைவருக்கும் நாயகன். அவனை செங்கண்மால் திருமால், நான்முகன் பிரம்மன், சிவன் என்றே கொலாம் ஏழை நீ நினைந்தது. அப்படியா நினைச்சிட்ட நீ அவனை? அவன் பரம்பொருள் மூவருக்கும் மேலாம் என்று சீதை சுட்டுவதை பார்த்தோம். கம்பன் வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் ராமனை மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் என்று சுட்டுகிறான் என்பதையும் பல பாடல்கள் வழியே பார்த்தோம் சென்ற வகுப்பில். சீதோபதேசம் தொடர்கிறது. ராவணனை பார்த்து சொல்கின்றாள், உன்னுடைய மனதில் ராமன் இலக்குவன் இருவரையும் கேவலம் மனுஷன்
என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். அதனாலேயே மிகுந்த பிழை செய்கின்றாய். இவர்களை மனிதன் என்று நீ எண்ணிக்கொண்டால், மானுடர் தானே இவர், நானோ அரக்கன், இவர்கள் கேவலம் மானுடர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால், ஒரு மானுடன் தான் கார்த்தவீரியன் என்பவனை கொன்றான். அவ்விதம் கார்த்தவீரியனை கொன்ற மானுடனை ராமன் வென்றான். ஆக உன்னை வருத்திய, உன்னை சிறையில் அடைத்த கார்த்தவீரியன் ஒரு மனிதனிடம் தோற்று போனான். அந்த மனிதன் பரசுராமன். அந்த பரசுராமனை வென்றவன் இராமன். இதை நீ மனதில் கொள்வாயாக என்று சீதை ராவணனுக்கு புத்திமதி சொல்கின்றாள். கார்த்தவீரியன் என்பவன் ஒரு அரசன், மானுடன், 1000 கைகள் உடையவன் என்று சொல்கிறார்கள். அதாவது தேவைப்படும் பொழுது அவனுக்கு 1000 கைகள் முளைக்கும் என்ற வரத்தை உடையவன். 1000 கரத்தான் 1000 கையான் என்று கார்த்தவீரியனை சுட்டுவது பல இலக்கியங்களிலும் பார்க்கலாம். அந்த கார்த்தவீரியன் காமதேனு பசுவை கவர்ந்து போக வந்த பொழுது அவனை எதிர்த்து பரசுராமன் போரிட்டு பரசுராமன் கார்த்தவீரியனை அழித்து விடுகின்றான். இந்த கார்த்தவீரியன் ஒரு முறை ராவணனை வென்று ராவணனை சிறையிட்டவன். பிறகு பிரம்மனே வந்து வேண்ட கார்த்தவீரியன் ராவணனை விடுவிக்கின்றான். ஆக ராவணன் கார்த்தவீரியனிடம் தோற்றவன், கார்த்தவீரியன் பரசுராமனிடம் தோற்றவன், பரசுராமனால் கொல்லப்பட்டவன். அந்த பரசுராமன் ராமனிடம் தோற்றவன். ஆக ராமனின் பெருமை என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக என்று சீதை ராவணனுக்கு உபதேசம் செய்கின்றாள். அவ்வப்பொழுது ஏசுகின்றாள், ஏழை, நீஷா என்றெல்லாம் திட்டுகின்றாள். ஆனால் நான் சொல்வது போல மல்லொடு திரள் தோல் வஞ்சம் மனம் பிரிது ஆகும் வண்ணம், அதுதான் முக்கியம். அவனை நல்வழிப்படுத்தும் முறையில் உபதேசம் செய்கின்றாள். இன்றைய வகுப்பின் முதல் பாடலை பார்ப்போம். திரையில் விஜய். மானுயர் இவர் என மனக்கொண்ட எனின் கானுயர் வரை நிகர் கார்த்தவீரியன் தானொரு மனிதனால் தளர்ந்துளான் எனின் தேனுயர் தெரியலான் தன்மை தேர்தியால். மானுயர், மானுடர் என்று பொருள். அடிக்கடி மானுயர் என்ற பதம் மானுடர் என்ற பொருளில் கம்பன் கையாள்கின்றான். மானுடர் இவர், இந்த 2 பேரும் ராமனும் இலக்குவனும் மானுடர் என்று மனக்கொண்டாய் எனின், நீ அவ்வாறு அவங்களை மதித்தாய் என்றால், அவர்களை அவ்வாறு நீ மதிப்பீடு செய்தால், உன்னுடைய எண்ணத்தில் இவர்கள் கேவலம் மனிதர்கள் தானே என்று நீ எண்ணினால், மானுயர் இவர் என மனக்கொண்டாயெனின் கான் உயர் வரை நிகர் கார்த்தவீரியன். கார்த்தவீரியன் வரை நிகர் கார்த்தவீரியன். வரை என்பது மலை. வரை நிகர் கார்த்தவீரியன், மலையை போன்ற, மலைக்கு ஒப்பான, மலைக்கு சமமான, மலையை நிகர்த்த கார்த்தவீரியன். எப்பேற்பட்ட மலை? கான் உயர் மலை. மலை மிக உயரமானது. அந்த உயரமான மலையில் ஆங்காங்கே காடுகள் காணப்படுகின்றன. உயரமான மரங்களை உடைய காடுகள்.
கான் உயர் வரை, அது அந்த மலைக்குண்டான அடைமொழி. உயரமான காடுகள் நிறைந்த மலையை நிகர்த்த கார்த்தவீரியன், கார்த்தவீரியன் தான். அப்பேற்பட்ட கார்த்தவீரியன் கூட ஒரு மனிதனால் தளர்ந்துளான். அந்த மனிதன் பரசுராமன். தளர்ந்துளான் டிக்ஷனரியில போய் பார்த்தீங்கன்னா தளர்தல் என்பதற்கு இரத்தல் என்றே பொருள் தருகிறார்கள். இந்த காலத்தில் நாம் தளர்ந்தான் என்றால் கொஞ்சம் இளைப்பாறினான், இளைத்து போனான், களைப்பு நிகழ்ந்து விட்டது, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான், தளர்ந்தான். தளர்ந்தான் என்பது இறந்தான் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அகராதிப்படி தளர்தல் என்றால் இறத்தல் என்ற பொருளும் இருக்கிறது. கார்த்தவீரியன் தான் ஒரு மனிதனால் தளர்ந்துள்ளான் எனின் அது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தேனுயர் தெரியலான். தெரியல் என்றால் மாலை. தேன் நிறைந்த மலர்கள் உடைய மாலையை உடைய இராமன், அவனுடைய தன்மை தேர்தியார், தேர்ந்து அறிந்து உன் மனதில் கொள்வாய் என்று ராவணனுக்கு சீதை உபதேசம் செய்கின்றார் இன்றைய வகுப்பின் முதல் பாட்டில். இந்த பாட்டுல மானுடர் இவர் என்று மானுடரை பற்றி கேவலமாக எண்ணாதே என்று சீதை சுட்டுவதாக அமைகிறது. கம்பனின் பாடலில் மிக புகழ்பெற்ற ஒரு வரி மானுடம் வென்றதம்மா. கம்பன் மானுடத்தை அவ்வளவு உயர்ந்த நிலையில் வைத்து போற்றுகின்றான். அடிக்கடி பல மேடைகளிலும், கம்பன் விழாக்களிலும் கம்பன் மேடைகளிலும் சுட்டப்படும் ஒரு வாசகம் மானுடம் வென்றதன்றே. அந்த பாடலை மானுடத்தின் மேன்மை கம்பன் பேசுகின்றான் வேறொரு சந்தர்ப்பத்தில். இங்கேயும் மானுடத்தின் மேன்மை சீதை பேசுகின்றார். அந்த பாடலையும் தொடர்புடைய பாடல் என்று பார்த்து விடலாம். விஜய், அடுத்த பாடல் இது இல்லை, இதுக்கு முந்தின பாடல் தேரினன் அமரர்க்கெல்லாம் 123 தொடரான பாடல். இதுக்கு முந்தினது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த பாடல் நம்ம பார்த்தோம். இப்போ இல்ல, இதுக்கு அப்புறம் 123க்கு அப்புறம் இல்லை என்றால் நான் பாடலை சொல்கின்றேன். தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் என்றே மாறிய பிறப்பில் வந்தார் மானிடர் ஆகி மன்னோ ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் வேறு உல குழுவை எல்லாம் மானுடம் வென்றது அன்றே. வேறு உல குழுவை எல்லாம் தேரினன் அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவன். அமரர்களுக்கெல்லாம் தேவன் இந்திரன், அவனுடைய தேவன் திருமால். திருமால் ராமாவதாரத்தில் எடுத்த அவதாரம் மானுடன். தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் என்றே மாறி இப்பிறப்பில் மானிடர் ஆகி மன்னோ, மனிதனாகி வந்து இருக்கின்றான் திருமால். இந்த அவதாரம் ஆறுகுள் சடிலத்தானும், ஆறு என்பது கங்கை, சடிலம் என்பது ஜடைமுடி, சடாமுடி. ஆறுகுள் சடிலத்தானும் அயனும் பிரம்மன் என்று இவர்கள் வேறு உல குழுவை, இது போல தேவர்கள் குழு, எல்லா குழு, இந்த மூவரை சென்ற மற்ற எல்லா குழுவையும் வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது அன்றே என்று மானுடத்தின் மேன்மை பற்றி கம்பன் பேசுகின்றான். இதை ஒட்டித்தானோ என்னவோ பாரதியும் தன்னுடைய பாடலில்
கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் என்று பாரதி சிறப்பிட்டு சொல்லுவான் கம்பனை பற்றி மானுடன் என்பதாக. இனி அடுத்த பாடலை பார்ப்போம். சீதையினுடைய உபதேசம் தொடர்கிறது. மானுடன் என்று இகழ்ச்சியாக எண்ணாதே என்று வலியுறுத்தியவள் அடுத்தபடி மேலும் சொல்றார். அதாவது சீதை வைக்கிற லாஜிக், சீதை வைக்கிற வாதங்கள், அவளுடைய ஒரு தொடர்பு நிகழ்வு ஒரு ஒன்றொன்றாக அடுக்கிக் கொண்டே ஒரு தொடர்ச்சியாக வாதங்கள் வைத்து வைத்து ராவணனை திருத்தும் முகமாக அதில் ஒரு அம்சம் நீ ரொம்ப அல்பம் என்பதை சொல்லிது தெரிய கெட்டி துரும்பென கலந்து சொன்னாள் என்று முதல் பாடலிலேயே பார்த்தோம். என்று அவனுக்கு உண்மைகளை ஒவ்வொன்றாக புலப்படுத்துகின்றாள். நீ என்னமோ வந்திருக்கிற 2 பேர் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. 2 பேருங்கிறதே ஜாஸ்தி. 2 பேர் தேவையில்லை, ஒரு ஆள் போறோம். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அழியும் நாள் என்று வரும் பொழுது அந்த உலகத்தை அழிக்கும் நாளில் உலகத்தை சம்ஹாரம் பண்ணுபவன் ஒருவன், சிவபெருமான். ஆக ஒரே ஆள் இந்த உலகம் முழுவதையும் அழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் தானே என்று இழப்பமாக எண்ணாதே. நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு உண்மை. இதனுடைய உண்மை, இதனுடைய பொய்யில்லாத தன்மை உனக்கு எப்ப தெரியும்னா நீ ராமனோட சண்டைக்கு போவ இல்லையா, அப்ப தெரியும் என்னுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்று. நான் இப்பவே சொல்றேன், அது வரைக்கும் நீ போக வேண்டாம், என்னை விட்டுடு. அநியாயமா செத்து போறேப்பா. இது அவளுடைய வார்த்தை, கம்பனுடைய வார்த்தை. அநியாயமா செத்து போறே, உனக்கு தேவையா இது என்று அவனுக்கு அறிவுரை, அவன் பால் பரிவு காட்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்று கொள்ள இடம் தரும் வண்ணம் கம்பன் பாடலை தருகின்றான். பாடலை பார்ப்போம் திரையில். விஜய், பாடல் 124. இருவர் என்று இகழ்ந்தனை எண்ணின் யாண்டு எல்லை, ஒருவன் அன்றே உலகு அழிக்கும் ஊழியான், செருவரும் காலை என் மெய்மை சேர்தியால் பொரு அரும் திரு இழந்து அநியாயம் குன்றுவாய். அநாயம்னு இருக்கு, அது யாப்புக்காக சொல், ஒரு சொல், ஒரு ஒலி குறை. அநியாயம், அநாயம் என்று கம்பன் பயன்படுத்துகின்றான். அநாயம் பொன்றுவாய். பொன்றுதல் என்றால் இறத்தல், செத்து போதல், மாண்டு போதல். அநியாயமா செத்து போறியப்பா, அநியாயத்துக்கு சாக போறியே என்று கடைசி 2 வார்த்தைகள். அநியாயமா செத்து போறியே. அதுவும் எப்படி? ஒரு ஏழையா இருந்து ஒண்ணுமே இல்லை, வக்கு இல்லாதவன் செத்து போறது வேற. பொரு அரும் திரு இழந்து. பொரு என்றால் ஒப்பு, ஈக்குவல், சமம், நிகர். இவன்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு நிகர் என்பது எதுவும் கிடையாது. பொரு இல்லாத, நிகர் இல்லாத, ஒப்பு இல்லாத, சரி நிகராக எதையும் சொல்ல முடியாத திரு செல்வம். பணம் மட்டும் இல்ல, எல்லாம் ஒரு பெரிய பேக்கேஜ். திரு என்பது ஆட்சி, மூவுலகத்தையும் ஆட்சி, செல்வம், வாழ்நாள், பலம் எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ். பொரு அரும் திரு இழந்து அநியாயம் ஒன்றுவாய், செருவரும் காலை. செரு என்றால் போர். வரும் காலை, வருமோ வராதோ இல்ல, செரு வரும். அப்பொழுது செரு வரும் காலை என் மெய்மை கேட்டியார். என்னுடைய மெய்மை, நான் சொல்லும் இந்த வார்த்தையின் உண்மை, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை எவ்வளவு சத்தியம் என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். எப்பொழுது?
ராமனுடன் போருக்கு நிற்கும் பொழுது கண்டிப்பாக நீ உணர்ந்து கொள்வாய். அது வரைக்கும் ஏதோ 2 பேர் தான் வந்திருக்காங்களே என்று ஏளனமாக, அலட்சியமாக, கர்வத்துடன் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். 2 என்று இகழ்ந்தனை எண்ணின் யாண்டு எல்லை, யுகத்தின் முடிவு. யாண்டு என்பது பல்லாண்டு கோடி. அந்த ஆண்டுகளின் எல்லை, இறுதி, யுகத்தின் முடிவு ஒருவன் அன்றே உலகு அழிக்கும் ஊழியா. ஒத்த ஆள்தான் இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ண போகிறவன் சிவபெருமான் என்று நீ ஏதோ நம்பர்ல வச்சு அவங்க 2 பேர் தான், நம்ம இவ்வளவு பெரிய சேனை வச்சுட்டு இருக்கோம். கிடையாது, 2 வேண்டாம், ஈவன் 1 will do. ஏனென்றால் உலகத்தை சம்ஹாரிக்கக்கூடிய சிவன் ஒருவன். ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன், செங்கண்மால் நான்முகன் சிவன் என்றே எங்கள் நாயகனையும் நினைத்தாயோ. சிவனை விட இவன் மேம்பட்டவன்பா. அப்படி இருக்கும் பொழுது அநியாயமாக செத்து போகாதே என்று அவன்பால் பரிவு கொண்டு சீதை அவனுக்கு உபதேசம் செய்கிறாள். சிவபெருமான் உலகு அழிப்பவன், ஊழியான் என்ற சொல்லை கம்பன் பயன்படுத்துகிறான். கம்பன் காலத்திற்கு முன்னாலேயே 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு என்று எண்ணுகிறேன், அப்பர் காலத்தில் இந்த சிவபெருமானை சுட்டும் இந்த வார்த்தை வந்து விட்டது. அதை ஒரு பாடலில் ரெஃபரன்ஸுக்காக பார்க்கலாம். அடுத்த பாடல் விஜய். ஊழியார் ஊழிதோறும் 124 தொடர்ச்சி. இதுக்கு அடுத்தது, ஊழியார் ஊழிதோறும் உலகினுக்கு ஒருவர் ஆகி, ஊழியார் ஊழிதோறும் உலகினுக்கு ஒருவர். இதே கான்செப்ட். உலகை அழிப்பவன் ஒருவன், அவன் சிவபெருமான். அவனுக்கு பெயர் ஊழியார். ஊழியார் ஊழிதோறும் உலகினுக்கு ஒருவர் ஆகி, பாழியார் பாவம் தீர்க்கும் பராபரர் பரம் அது ஆய ஆழியான் திருமால் அன்னத்தானும் பிரம்மன் அன்று அவர்க்கு அளப்பு அறிய பாழியார் பரவியேற்றும் பழனத்து எம் பரமனாரே என்பது அப்பர் தேவாரம். ஊழியான் உலகிற்கு ஒருவன் என்ற சொற்றொடருக்காக இந்த ஒத்த கருத்துடைய பாடல் என்று இங்கே நான் சுட்டினேன். அடுத்த பாடலை பார்க்கலாம். இதை எடுத்துடலாம் விஜய். சீதையினுடைய உபதேசம் தொடர்கிறது. ராவணா, இதை எடுத்துடலாம் விஜய். என்ன காரியம் பண்ணி இருக்கிறாய் நீ? மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டு தூக்கி கொண்டு வந்திருக்கிறாயே, எப்பேற்பட்ட பாவம் அது! இது வரைக்கும் எவ்வளவோ அநியாயம் பண்ணினவங்க இருக்காங்க, அரக்கர்கள். எந்த ஒரு அரக்கனும் நீ பண்ணின இந்த கீழ்த்தரமான செயலை செய்தவர் எவரும் இலர். அத்த போய் பண்ணிட்டு வந்திருக்கியே நீ என்று திருந்தி விடு, என்னை கொண்டு ராமனிடம் விட்டு விடு. இது இந்த உபதேசங்களின் அடிநாதம். ஏற்கனவே உய்ந்தனை போதியாயின் விடுதி என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். என்னை கொண்டு போய் விட்டுடு, அது ஒண்ணுதான் உனக்கு பிழைச்சு போறதுக்கு வழி என்று ஏற்கனவே சொன்னவள். அவள் சொல்றா, இரணியன் பெரிய அரக்கன், அவனுடைய தம்பி இரண்யாட்சகன், ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்கள மாதிரி ஏராளமான அரக்கர்கள் இருந்தாங்க. எல்லாரும் உடல் வலி, போர் திறமை மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், வில்லெடுத்து போர் செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் நல்லறம் துறந்தார்கள். ஆனால் எவனுமே அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசை வச்சு அந்த பாவத்தை செய்யவில்லை, அந்த கீழ்த்தரமான செயலை செய்யவில்லை. அவ்வாறு செய்வதிலிருந்து நீங்கி போனார்கள். நீ போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே என்று ராவணனை திருத்துகிறாள், ஏசுகிறாள். நீ செய்தது மாபெரும் பிழை என்பதை சுட்டுகின்றாள். பாடலை பார்ப்போம்.
பொற்கணான் தம்பி என்று இணைய போர்த்தொழில் விற்கொள் நான் பொருத தோல் அவுணர் வேருளார் நற்கனார் நல்லறம் துறந்த நாளிலும் இற்கனார் இறந்திலர் இறந்து நீங்கினார். பொற்கணான் பொன்னாலாகிய உடம்புடையவன், இரணியன் என்றால் பொன் என்று பொருள். பொற்கணான் இரணியன், அவனுடைய தம்பி என்று இவர்களைப் போல இணைய எக்ஸெட்ரா 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 இந்த மாதிரி இந்த வகையான போர்த்தொழில் வில் கொள் நான் பொருத, நான் ஏற்றி வில் இழுத்து அம்பு எய்து பொருத தோல் அவுணர், வலிமையான தோள்களை உடைய அவுணர் அரக்கர்கள் வேறு உளார், நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் நல்லறம் துறந்த நாளிலும் நற்கனார், நல்ல இடத்தில் நல்ல நல்ல மக்களை பகைத்துக் கொண்டு நல்லவர்களுக்கு தீங்கிழைத்து நல் அறம் துறந்த நாளிலும், தீமை செய்த நாளிலும், அறத்தை விட்டு நீங்கிய நாளிலும் இல் கணார் இறந்திலர். ரெண்டு இறந்து வருது. முதல்ல இருக்கிற இறந்து என்பதற்கு நெறியை மீறியவர்கள், அகராதிப்படி அது பொருள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இறத்தல் என்றால் செத்து போதல், அது ஒண்ணுதான் நமக்கு தெரிஞ்ச பொருள். அகராதியில போய் பார்த்தீங்கன்னா இறத்தல், நெறிமீறுதல். இல் கணார் இறந்தினர், இல்லற வாழ்க்கையை உடைய அல்லது மற்றொருவனுடைய இல்லாளை அவர் மாட்டு அவர் பால் அவர் வழியில் இறந்திலர், நெறியை மீறியவர்கள் அல்லர். இறந்து நீங்கினார், அவ்வாறு செய்யும் செயலை விட்டு விலகி ஒதுங்கி, அது இரண்டாவது இறந்து. இறந்து என்பது நீங்குதல், விலகுதல். நீங்குதல் என்பது புரிகிறது, உயிரை இந்த உலகத்தை விட்டு நீங்குவது இறப்பது. உயிர் நம் உடலை விட்டு நீங்குவது இறப்பது. இறந்து நீங்கினார், அந்த கீழ்த்தரமான செய்கையை செய்வதில் இருந்து விலகி ஒதுங்கி துறந்து நீங்கினார்கள். நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ற என்று அவனுக்கு உபதேசம் தொடர்கிறது. அடுத்த பாடலை பார்ப்போம். ராவணனை நோக்கி சீதை கேட்கின்றாள், எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன், எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அதில் நீ இப்பொழுது இருக்கின்றாய். இந்த உன்னுடைய ஒப்பில்லாத நிலைமை, ஏற்கனவே பார்த்தோம், பொரு அரும் திரு, இந்த ஒரு நிலைமையில் நீ இருப்பதற்கு காரணம் உன்னுடைய தவம், உன்னுடைய நல்லறம், நீ செய்த நல்ல காரியங்கள் அல்லது நீ செய்த பாவ காரியங்கள், எது என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். இப்பேற்பட்ட ஒரு ஒப்பில்லாத மூவுலகம் உனக்கு அடிமைப்பட்டு தேவர்கள் எல்லோரும் உன்னுடைய ஏவலாளிகளாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற ஒரு தன்மை உனக்கு எவ்வாறு வந்து வாய்த்தது? நீ செய்த பாவச் செயல்களால் வந்ததா அல்லது நீ ஆற்றிய தவத்தினால் வந்ததா? நீயே முடிவு செய்து கொள்வாயப்பா என்று சொல்லி, தேவர்களானாலும் சரி அசுரர்கள் ஆனாலும் சரி, தம்முடைய வினையில் இருந்து தப்பியவர்கள் யார்? யாரும் கிடையாது. அதனால நல்வினை மட்டுமே ஆற்று என்று சீதையினுடைய உபதேசம் தொடர்கிறது ராவணனுக்கு. ஒரு ஏற்கனவே சென்ற வகுப்பிலேயே லேசா சுட்டின, ராவணன் வந்த தோரணை, ராவணன் அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு கம்பீரம் பலமுறை சொல்லி இருக்கிறேன். செருப்படுத்துட்டு வர்றதுக்கு திலோத்தமை, வெத்தலை பாக்கு போட்டு தூப்புறதுக்கு அந்த கிண்ணத்தை எரிந்துட்டு வர்றதுக்கு மேனகை, உடைவாளை எண்ணி கொண்டு வருபவள் ஊர்வசி என்று அப்பேற்பட்ட ஒரு தோரணையில் வந்தவனை பற்றி சற்றும் அஞ்சாமல் அவனுக்கு நேர் எதிர் நின்று அவனுடன் பேசாமல் ஒரு துரும்பை கிள்ளி எடுத்து போட்டு அந்த துரும்பிடம் பேசுவதாக ராவணனை துரும்பு என்று விழித்து இவ்வளவு சொல்களையும் சீதை சொல்கின்றாள். பாடலை பார்ப்போம். விஜய்.
126. பூவிலோன் ஆதியாக புலன்கள் போம் நெறியில் போக தேவரோ அவுணர்தானோ நிலை நின்று வினையும் தீர்ந்தார் ஏவல் எவ்வுலகும் செய்ய செல்வம் நிற்கு இசைந்தது என்றால் பாவமோ முன் நீ செய்த தர்மமோ தெரிய பாராய். பூவிலோன் ஆதியாக, பூவிலோன் பூவிலோன் பூவோன் மலரோன் என்பது பொதுவாக பிரம்மனை குறிக்கும். பிரம்மனை தலைவனாக கொண்ட தேவர்கள், இரண்டாவது அடியின் முதல் சொல். அவர்களுடைய தன்மை என்ன? புலன்கள் போம் நெறியில் போகாதவர்கள். புலன்கள், ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் சொன்ன நெறியில் போகாமல் தமக்கென்று வகுத்து கொண்ட கட்டுப்பாடுடன் பணி செய்பவர்கள் தேவர்கள். அவர்களுடைய தலைவன் பிரம்மன். பூவிலோன் ஆதியாக புலன்கள் போம் நெறியில் போகாத, புலன்கள் செல்லுகின்ற வழியில் செல்லாமல் புலன்கள் போம் நெறியில் போகாத தேவரோ சொல்லல. அவ்வாறு செல்லும் அவுணரோ, அது சொல்லாமல் இருக்கிறது. புலன்கள் போம் நெறியில் போகா தேவரோ என்று சொன்ன பிறகு அவுணரோ என்று சொல்லும் பொழுது அவ்விதம் செல்லும் அவுணர்களோ என்பதை நாம் வருவித்து பொருள் கொள்ளலாம். அந்த தேவர்களோ அந்த அசுரர்களோ யார்? வினையின் தீர்ந்தார். தீர்தல் என்றால் விலகுதல், அதை விட்டு ஒதுங்குதல், அதை விட்டு அதிலிருந்து முற்று பெற்று வெளிவருவது. வினையின் நிலை நின்று தீர்ந்தார் யார்? வினையோட நிலை, அதை அனுபவிக்காமல் அந்த நிலையிலிருந்து வெளியேறியவர்கள், அதிலிருந்து தீர்ந்தவர்கள் யார்? யாரும் கிடையாது. எல்லாருக்கும் வினையை அனுபவிச்சுத்தான் தீரணும். ஏவல் எவ்வுலகும் செய்ய செல்வம். எவ்வுலகும் ஏவல் செய்ய அந்த அளவு செல்வம். எவ்வுலகம், மூன்று உலகம் ஏவல் செய்யும் உனக்கு வேலைக்காரர்களாக உன் பணியில் உன்னுடைய கட்டளைக்கு காத்திருப்பவர்களாக இருக்கக்கூடிய செல்வம். இந்த ஒரு நல்ல நிலைமை நிற்கு உனக்கு இசைந்தது, கைகூடியது, உனக்கு பொருத்தமாக அமைந்தது, உனக்கு வசப்பட்டது, உனக்கு இசைந்தது என்றால் அதன் காரணம் பாவமோ நீ முன் செய்த தர்மமோ தெரிய பாராய். அதை நன்றாக உனக்கு புலப்படும்படி விளங்கிக் கொள்ளும்படி ஆராய்ந்து பார்ப்பாயாக என்று ராவணனுக்கு சீதை அறிவுரை சொல்கின்றார். அடுத்த பாடல். இதை எடுத்துடலாம் விஜய். அடுத்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு வாதம் வைக்கின்றாள் சீதை. ராவணனுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய இன்றைய நிலைமை, அவன் இன்றைக்கு இருக்கும் மகோன்னதமான நிலைமை, உச்சமான நிலைமை, உன்னதமான நிலைமை, அதை ஒப்புக்கொள்கின்றாள். ஒப்புக்கொண்டு கேட்கின்றாள் ராவணனிடம், இப்பேற்பட்ட நிலைமையில் நீ இன்று இருக்கிறாய், உனக்கு இதையெல்லாம் கொடுத்தவன் சிவபெருமான். நிறைய தவம் பண்ணி பிரம்மனை நோக்கி தவம் செய்து ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறான். சிவனை நோக்கியும் விஜய் எடுத்துருங்களேன். சிவனை நோக்கியும் ஏராளமான வரங்கள் தவம் செய்து வரங்களை பெற்றிருக்கின்றான். சிவபெருமான் பிரம்மன் இருவரும் ஏராளமான வரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதிகமாக பதிவு செய்யப்படுவது சிவன் கொடுத்த வரம். கேட்கிறா, உனக்கு இவ்வளவு வரம் நீ செய்த தவத்தின் பயனாக சிவபெருமான் கொடுத்திருக்கான் இல்லையா? ஏன் கொடுத்தான்? எதற்காக கொடுத்தான்? சற்றே யோசித்துப்பா.
இந்த தவத்தின் பயன்களை, இந்த தவத்தின் பயனாக அவன் கொடுத்த வரங்களை நீ இறுதி வரை நல்ல நிலைமையில் நின்று துய்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இந்த வரத்தின் பலன்கள் எல்லாம் உன்னை இடைவிடாமல் தொடர்ச்சியாக நாள்தோறும் உன்னை வந்து அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் நீ இதே நிலைமையில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காகத்தானே சிவபெருமான் உனக்கு கொடுத்தான். இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு விட்ரா பண்றதுக்காக இல்ல. உனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த வரத்தின் பலனை நீ முற்றிலுமாக எந்த விதமான இழப்பும் இல்லாமல் இறுதி வரை அனுபவிக்க வேண்டும், துய்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வரம். அதையெல்லாம் காத்துல வீசுற மாதிரி வீசி கெட்ட வழியில போறியே. தர்மம் செய்வதில், அறத்தை காப்பதில் உனக்கு ஆசையே இல்லையா? நான் ப்ளீட் பண்ற மாதிரிதான் சீதை ப்ளீட் பண்றேன். தர்மத்தை காப்பதில், தர்ம நெறியில் செல்வதில் உனக்கு லவலேசமும் ஆசை இல்லையா? அறவழியில் செல்வதில் உனக்கு விருப்பமே இல்லையா? அறவழியில் இருந்து நீங்குகிறாயே ஏன் என்று ராவணனுக்கு சீதை அறிவுரை சொல்கின்றார். பாடலை பார்ப்போம். இப்பெரும் செல்வம் நின்கண் ஈந்த பேர் ஈசன் யாண்டும் அப்பெரும் செல்வன் துய்ப்பான் நின்று மாதவத்தின் அன்றே ஒப்பரும் திருவும் நீங்கி உறவொடும் உலக்க உண்ணி தப்புதி அறத்தை ஏழாய் தருமத்தை காமியாயோ. காமி என்பது இப்போ காமிக்க மாட்டியா, அது இல்ல, அது காண்பி என்பதன் மறு. தருமத்தை காணியாயோ. காமுறுதல், காணித்தல் என்றால் விரும்புதல், ஆசைப்படுதல், அதில் நாட்டம் கொள்ளுதல். எதில்? தருமத்தை காணியாயோ. அறம் என்பதன் மீது நீ ஆசை வைக்க மாட்டாயா? ஆசை வைக்கணும், அதுதான் முக்கியம். செய்கிறோமோ இல்லையோ, அதனால்தான் அறம் செய்ய விரும்பு என்றாள் ஔவை. அறம் செய்ய விரும்பு, தருமத்தை காணி. தருமத்தை காணியாயோ. அறத்தின் மீது உனக்கு ஆசை இல்லையா? தப்புதி அறத்தை. தப்புதல் என்றால் பிழை செய்தல், பிறழுதல், விட்டு விலகுதல், நீங்குதல். இந்த தப்புதல்ங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பொருள் இருக்கு. தப்புதி அறத்தை. தப்பு செய்கின்றாயே, அறத்தின் வழியில் செல்லாமல் அறத்தை விட்டு நீங்கி அறத்தை கொல்வது போல, அறத்தை வீழ்த்துவது போல காரியங்கள் செய்கின்றாயே, தர்மத்தின் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதனுடைய விளைவு என்ன? நீ ஒப்பு அரும் திருவும் நீங்கி, முன்னால் சொன்ன அதே வார்த்தை, பொரு அரும் திரு, ஒப்பு இல்லாத திரு. ராவணனுக்கு கிடைத்திருப்பது ஒப்பு இல்லாத திரு. ஒப்பரும் திருவும் நீங்கி, அது மட்டும் இல்ல, உறவொடும் உலக்க உண்ணி. உண்ணுதல் என்றால் திட்டமிடுதல், தீர்மானித்தல், அந்த வழியை பின்பற்றுதல், அதுக்கு ஸ்கீம் போடுறது. உறவொடும் உலக்க, உலத்தல் என்றால் சாதல், அழிதல், செத்து போதல். உறவொடும் உலக்க, எல்லாரும் போயிடுறாங்க. இவங்க கூட இவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் போகின்றார்கள். இவனுடைய தம்பிகள் எல்லோரும், வீரனை தவிர்த்து எல்லாரும் போயிடுறாங்க. இவனுடைய அமைச்சர்கள், மூலபலம், இவனுடைய சேனை அவ்வளவும் போகிறது. கடைசியில் உறவொடும் உலக்க. இவனுடைய செல்வம், இவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, பெயர், இவன் பெற்றிருந்த மகோன்னதமான நிலைமை, இவனுடைய உறவு எல்லாம் போறது. அப்பேற்பட்ட தவறுதலான செய்கையை செய்கின்றாய். தப்புதி அறத்தை ஏழாய். அறிவில்லாதவனே, அறிவின்பால் ஏழையானவன். பணத்துல திருவயசு எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கான். அறிவு வயசு ஏழை.
ஏழாய் தருமத்தை காமியாயோ, அறத்தின் மீது கொஞ்சம் ஆசை வைக்கப்படாதா நீ என்று ராவணனை நோக்கி கேட்கின்றாள். இதுவரை பார்த்தது கடைசி 2 அடிகள். ஒப்பரும் திருவும் நீங்கி உறவொடும் உலக்க எண்ணி தப்புதி அறத்தை ஏழாய் தருமத்தை காமியாயோ, இப்பெரும் செல்வம் நின்கண் ஈந்த பேர் ஈசன் யாண்டும் அப்பெரும் செல்வம் துய்ப்பான். அதுக்காகத்தான் கொடுத்திருக்கான். அப்பெரும் செல்வம் துய்ப்பான், நீ துய்ப்பவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்நாளில் இந்த செல்வத்தை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அவன் நீ எப்படி வாங்கிட்டாய் அவன்கிட்ட? மாதவத்தில் நின்று, 2வது அடியின் இறுதி சொற்கள், மாதவத்தில் நின்று இப்பெரும் செல்வம் நின்கண் ஈந்த பேர் ஈசன், பேரீசன் சிவபெருமான் யாண்டும் அப்பெரும் செல்வம் என்றென்றைக்கும் அந்த செல்வத்தை துய்ப்பானாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தான். அதையெல்லாம் விட்டு தப்புதி அறத்தை ஏழாய் தர்மத்தை காமியாயோ. ரொம்ப ஏப்பா இப்படி போறே, அறவழியில் செல்வதற்கு ஆசைப்பட மாட்டாயா? அறம் செய்ய விரும்பாயா நீ என்று ராவணனை கேட்கின்றார் சீதை. அடுத்த பாடலை பார்ப்போம். திரும்ப இதே மாதிரி ஒவ்வொரு டோஸ் அட்வைஸ் பல கூறுகளாக ஒவ்வொரு குவளையாக ஊட்டுகிறாள். அறிவு ஊட்டுகிறாள், புத்திமதி சொல்கின்றாள், ஒவ்வொன்றா எடுத்து 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 சொல்லிக் கொண்டே வருகிறாள். கேட்கிறாள், அறவழியில் சென்று காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 பகைகளையும் அறவழியில் செல்வதன் மூலம் வென்றவர்கள் மட்டுமே பிறப்பு இறப்பு என்பதிலிருந்து விடுபடுகிறார்கள். இவர்களை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா அவ்வாறு விடுபட்டவர்கள்? இல்லையே. எவ்வளவு வலிமை, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பலம் இருந்தாலும் அறவழியில் செல்லாதவர்கள் இறந்தவர்கள் தானே. செல்லாதவர்கள் இறப்பார்கள், இல்ல இறந்தவர்கள் என்றே சொல்கின்றாள். ராவணனுக்கு அறிவுரை சொல்கின்றாள். அடுத்த பாடலை பார்ப்போம். மரம் திறம்பாது தோலா வலியினர் எனினும் மாண்டார், அறம் திறம்பினரும் மக்கட்கு அருள் திறம்பினரும் அன்றே, பிறந்து இறந்து உழலும் பாச பிணக்குடை பணியின் தீர்ந்தார், துறந்து அரும் பகைகள் 3 துடைத்தவர் பிறர் யார் சொல்லாய். அவனை கேள்வி கேட்கிறான், சொல்லு நீ, வேற யாராவது இருக்காங்களா உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நிறைய கேள்விகள் இருக்கு இந்த பாடல்கள்ல. அவள் கேட்பதாக, அரும் பகைகள் 3 4வது அடி, அரும் பகைகள் 3 துறந்து, அரும் பகைகள் உட்பகைகள் அவைதான் சொன்னேன், காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 உட்பகைகளையும் துறந்து துடைத்து வென்றவர் யார் என்றால் அவர்கள்தான் பிறந்து இறந்து உழலும் பாச பிணியும் தீர்ந்தார். பிறப்பு, பிறகு இறப்பு, மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு என்று பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்னும் இந்த பாசமாகிய பிணி, இந்த பிணியிலிருந்து தீர்ந்தவர்கள் யார் என்றால் அரும் பகைகள் 3 துறந்து துடைத்தவர். பிறர் யார்? வேற யார் இருக்காங்க? இந்த மாதிரி காமம், வெகுளி, மயக்கம் என்ற 3 பகைகளையும் துறந்து அவற்றிலிருந்து விலகி, அவற்றை விட்டு விலகி அவை வேண்டாம் என்று சொல்லி
அந்த மூன்றையும் துடைத்தவர்கள் அவர்கள்தான் பிறந்து இறந்து உழலும் பாசப்பிணியும் தீர்ந்தார். பிறர் யார் சொல்லுவாய். அந்த அது தவிர வேற யாராவது இருக்காங்களா? அதனால இந்த காமம் வெகுளி மயக்கம், காமம் அதுதான் மெயின் இவனுக்கு, வெகுளி கோபம் மயக்கம், இவற்றிலிருந்து விடுபடுவாய். இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்றால் மரம் திறம்பாது, திறம்புதல் என்றால் கிளறுதல், வலிமை குன்றாமல் தோலா வலியினர், தோற்று போகாத வலிமை உடையவர்கள், மரத்தில் இருந்து பின்வாங்காமல், மரத்தில் இருந்து மாறுபடாமல், திறம்பாமல் வலிமை உடையவர்களாக, தோலா வலியினர், எவருக்கும் தோற்று போகாத வலியினர். அப்படி இருந்தாலும் அவர்கள் அறம் திறம்பினரும் மக்களுக்கு அருள் திறம்பினரும். அப்படி இருந்தாங்கன்னா, இல்லைன்னா இப்படி வச்சுப்போம், அறம் திறம்பினரும் மக்களுக்கு அருள் திறம்பினரும் மரம் திறம்பாது தோலார் வலியினர் என்றாலும் மாண்டார் அன்றே. மாண்டார், மாழ்வார் இல்ல, மாண்டார். எதிர்காலத்தை சொல்லி மாழ்வார் என்று சொல்லவில்லை, மாண்டார் என்றே சொல்கின்றான் கம்பன், சொல்கின்றார் சீதை. அறம் திறம்பினாரும், அறத்தில் இருந்து மாறுபட்டவர்கள், பிறழ்தல், அறநெறியில் இருந்து நீங்குதல், அறநெறியில் செல்லாமல் பிழை செய்பவர்கள், மக்களுக்கு அருள் திறம்பினரும், இதே போல மக்களுக்கு நன்மை செய்யாதவர்கள். மக்கள் என்பதை குடிமக்கள் என்று கொள்ள வேண்டாம், மற்றவர்கள் என்று கொள்ளலாம். அவர்கள் மரம் திறம்பாது தோலா வலியினர் எனினும், யாராலும் வெல்ல முடியாது, எவரிடமும் தோற்று போகாத வலியினர் அப்படி இருந்தாலும் மாண்டார் அன்றே, இறந்தவர்களுக்கு சமானம், அல்லது கண்டிப்பாக இறந்து போவார்கள். எனவே காமம் வெகுளி மயக்கம் இவற்றில் இருந்து விடுபடுவாய் என்று ராவணனுக்கு அறவுரை செல்கிறது சீதையிடம் இருந்து. அடுத்த பாடலை பார்ப்போம். இதை எடுத்துடலாம் விஜய். இன்னொரு ஆர்குமெண்ட், இன்னொரு வாதம், நிறைய எலிமெண்ட், அதாவது வாத எலிமெண்ட், ஒவ்வொரு கூறா, ஒவ்வொரு அம்சமாக, ஒவ்வொரு பகுதியாக, நுணுக்கமாக, ஒவ்வொன்றாக அவனுக்கு எடுத்து சொல்கின்றாள். அதுல ஒண்ணு சொல்றான், நீ என்னமோ ரொம்ப வலிமையானவன், அவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். அரக்கர்களை கொல்வதாக என்னுடைய கணவன் சபதம் செய்திருக்கின்றான். இதை நான் என்னுடைய காதாலேயே கேட்டேன். ஹியர்சே இல்ல, மற்றவர்கள் சொல்லி நான் இதை உனக்கு எடுத்து சொல்லவில்லை. என்னுடைய காதால் நான் நேரடியாக அறிந்த செய்தி இது. உன்னுடைய அழிவு நிச்சயம். தவிர்க்க வேண்டுமானால் என்னை கொண்டு போய் விட்டு விடும். உன்னுடைய அழிவு நிச்சயம். இதை நான் என் காதுபட கேட்டேன். எப்பொழுது? சொல்கிறேன் கேள் என்று சொல்லி, ராமன் வனம் புகுந்த முதல் நாளே, எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் டே இல்ல, இமீடியட்லி, இவன் வனத்திற்கு வந்த உடனேயே, ராமன் வனத்திற்கு வந்த வனவாசத்தின் மிக 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 ஆரம்பமான கட்டத்திலேயே தண்டகாரண்யத்தில் வசித்து வந்த முனிவர்கள், தண்டக வனத்தில் இல்லை தாண்டக வனத்தில் வசித்து வந்த முனிவர்கள் ராமன் வந்திருக்கிறான் என்று கேட்டவுடன் ராமனை சென்று பார்த்து ராமனிடம் முறையீடு செய்கிறார்கள். இந்த அரக்கர்களால் எங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லை, அறம் அழிகிறது, உலக நன்மைக்காக வேள்விகள் எங்களால் ஏற்ற முடியவில்லை, தவ நெறிகளில் எங்களால் செல்ல முடியவில்லை, எங்களை காப்பாத்துப்பா, உன்னால் முடியும்,
நிச்சயமாக உன்னால் அரக்கர்களை வெல்ல முடியும். அதாவது ராமனுக்கு அவனுடைய வலிமையை எடுத்து கூறுவது போல இந்த முனிவர்கள் சொல்கிறார்கள். உன்னால் முடியும் என்பது முனிவர்கள் சொல்லும் வார்த்தை. இவர்கள் சொல்லாட்டாலும் அவனால் முடியும், அது வேற விஷயம். உன்னால் முடியும், அரக்கர்கள் எங்களை மிகவும் துன்புறுத்துகிறார்கள். எங்களுடைய தவம், எங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானம், எங்களுடைய வேள்விகள், உலக நன்மைக்காக நாங்கள் ஆற்றும் பல செயல்களை எங்களால் செய்ய முடியவில்லை. எனவே எங்களை காப்பாற்று என்று முனிவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ராமன் வாக்கு தந்தான், அதை என் காதாலேயே கேட்டேன். அது அப்போ 10 வருடங்கள் முன்னால், 13 வருடங்கள் முன்னால். இதான் 13ல இருந்து 14வது வருஷம். ஏன்னா சுந்தரகாண்டத்துக்கு அப்புறம் இன்னும் 2 மாசத்துல கதை முடிஞ்சு போயிடும். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை கேட்டேன். ஆனால் அப்பொழுது அதற்கு தேவையில்லாதது போல இருந்தது. ஏனென்றால் உனக்கும் ராமனுக்கும் நேரடியாக பகை இல்லை அப்பொழுது. ஆனால் கொல்வேன், அரக்கர்களை கொல்வேன் என்று ராமன் சூளுரைத்தான். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இந்த காரியம் செய்யாமல் இருந்தால், அவனுக்கு உன் மீது பகை இல்லாமல் இருந்தால், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ராமனுடைய சூளை நிறைவேற்றும் வண்ணம் அதற்கு அவன் உன்னை கொல்வதற்கான காரணத்தை நீயே உண்டாக்கி கொண்டிருக்கிறாயே இப்பொழுது. ஏன் செஞ்ச இதை என்பது சீதையினுடைய வாதமாக அமைகிறது. பாடலை பார்ப்போம். தென்தமிழ் உரைத்தோன் முன்னா தீர் முனிவர் யாரும் புந்தொழில் அரக்கற்காற்றேன் நோக்கிலேம் புகுந்த போதே கொன்றருள் நின்னால் அன்னார் குறைவது சரதம் கோவே என்றனர். யானே கேட்டேன், நீ அதற்கு ஏவ செய்தாய். தென்தமிழ் உரைத்தோன் அகத்தியன். தமிழ் உரைத்தோன், தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தவன் அகத்தியன். தென்தமிழ் உரைத்தோன். பல இடங்களில் கம்பன் இவ்வாறு அகத்தியனை பற்றி சுட்டுகிறான். தென்தமிழ் உரைத்தோன் என்பவன் அகத்தியன். இதையே அப்படியே பாரதி சொல்கின்றான். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரியன் மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இந்த பாடலின் இறுதியில் தான் என்றந்த பேரு உரைத்தான் மெல்லத்தமிழின் இச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் பூமிசை ஓங்கும். அந்த பாடல்ல வரக்கூடிய முதல் அடி, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரியன் மைந்தன் அகத்தி. தமிழ் தாய் கூறுகிறாள், ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆதிசிவன் பெற்றுவிட்டான். ஆரியன் மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். அவன்தான் தென் தமிழ் உரைத்தோன். தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தோன் அகத்தியன். தென்தமிழ் உரைத்தோன் முன்னா, முன் அவனை முதல்வனாக கொண்ட. இந்த ராமன் இவ்வாறு வாக்கு கொடுப்பது அகத்தியன் முன்னிலையில் அன்று. அகத்தியனை தலைவனாக கொண்ட முனிவர்கள். அகத்தியன் முன் அவன் முதல்வனாக, அவன் தலைவனாக இருக்கக்கூடிய. தென்தமிழ் உரைத்தோன் முன் தீர் முனிவர் யாரும். தீதில்லாத தீமைகளை விலக்கிய, தீமை செய்வதிலிருந்து விட்டு விலகி நின்ற முனிவர்கள் யாரும் புந்தொழில் அரக்கற்கு ஆற்றேன். புந்தொழில், புண்மையான தொழில், கீழ்த்தரமான செயல், அற்பத்தனமான செய்கைகள், அறமில்லாத செய்கைகள்,
புந்தொழில் அரக்கற்கு ஆற்றேன், எங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை. நோக்கிலேன், எங்களுடைய நோன்பு, எங்களுடைய தவம், எங்களுடைய வேள்வி, எங்களுடைய அறச்செய்கைகள் இவற்றை எங்களால் செய்ய முடியவில்லை. புகுந்த போதே, இப்பதான் நீ வந்திருக்க வனத்துக்குள்ள, புகுந்த போதே கொன்று அருள், அரக்கர்களை அழிப்பாயாக. நின்னால் அன்னார் குறைவது சரதம். சரதம் என்றால் சத்தியம், உண்மை, மெய், கண்டிப்பாக நிகழும். எது? நின்னால் அவர், நின்னால் அன்னார் குறைவது. குறைவது என்றால் மாண்டு போவது. உன்னால் அரக்கர்கள் மாண்டு போவது நிச்சயம், உன்னால் முடியும் தம்பி என்பது போல, ராமா உன்னால் முடியும், உனக்கு ஏந்த ஒரு செயலைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் என்பது போல, நின்னால் அன்னார் குறைவது சரதம் கோவே, எங்களுடைய அரசனே. ராமன் இப்ப அரசன் அல்ல, எங்களுடைய தலைவனே, எங்களுடைய நாயகனே, எங்களுடைய காப்பாளனே கோவே என்றனர். யாரு? தீதுதீர் முனிவர் யாரும் என்றனர். யானே கேட்டேன். சீதை பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். அவள் காதால கேட்டு ராமன் அவர்களுக்கு வாக்கு தருகிறான். நீ அதற்கு ஏவ செய்தாய். கரெக்டா ராமன் உன்னை கொல்லுவதற்கான காரணத்தை இப்பொழுது நீயாகவே உண்டாக்கி கொண்டிருக்கின்றாய். தேவர்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக உன்னை கொல்வது என்பது இருந்தாலும், சோமியா போயிடுது. ஓகே விஜய், ஓகே விஜய், விஜய் அங்க இது வருமா? Mute. Okay. Okay. Okay, Vijay. Yeah. Vijay, கேக்குறதா? You can continue. He may not be there. You just continue. He says continue. Hello. Just continue. Okay. So நீ அதற்கு ஏவ செய்தாய். சோமியா, ஹலோ. என்னோட படம் வந்து வராது. No, when you are doing this, you will not come. India. I don't know where Vijay is. Okay. மத்தவங்க கேட்டு பாரு. Okay. Okay. There you are. Yeah. Okay. So நீ அதற்கு ஏவ செய்தாய். இப்பொழுது ராமன் உன்னை கொல்வதற்கான காரணத்தை நீயாகவே உண்டாக்கி கொண்டு விட்டாயே. நான் சொன்னது போல முனிவர்களுக்கு வாக்கு கொடுப்பதாக, அதனால் உன்னை கொல்வது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது உனக்கும் அவனுக்கும் நேரடியாக உன்னை கொல்வதற்கு முனிவர்களுக்கு கொடுத்த வாக்கு ஒரு புறம் இருந்தாலும், உன்னை கொல்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது நீயே உண்டாக்கி கொண்டு விட்டாயே என்று சீதை ராவணனுக்கு உபதேசம் செய்கின்றார். இது தொடர்பாக 3 பாடல்கள் பார்க்க போகிறோம். இவ்வாறு முனிவர்கள் வேண்டியதற்கு ராமன் என்ன பதில் சொல்கின்றான்? கம்பராமாயணத்தின் சாரம், இல்லைன்னா ராமாவதாரத்தின் சாரம் என்று சொல்லக்கூடிய 3 பாடல்கள்.
2 பாடல்கள் ரொம்ப முக்கியமா சொல்றான். பாடலை நேரடியாகவே பார்த்துருவோம். விஜய், அடுத்த பாடல். இதுதான் முனிவர்கள் வேண்டுவது. இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்று உளர் சிலர், அறத்தின் நீங்கினார் நெருக்கவும், யாம் படர் நெறி அலா நெறி துறக்கவும், அரும் தவ துறையுள் நீங்கினோம். தவத்துறையில் நீங்குகின்றோம். ஏனென்றால் இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர், அவர்களை கொல்ல வேண்டும் என்பது முதலில் சொன்னது தென் தமிழ் உரைத்தோன் என்ற பாடல், சுந்தரகாண்ட பாடல். இது ஆரண்ய காண்ட பாடல். இவ்வாறு முனிவர்கள் வேண்ட அதற்கு ராமன் ஆரண்ய காண்டத்திலேயே பதில் சொல்கின்றான். அடுத்த பாடல், அந்த பாடலை பார்ப்போம். விஜய். அறம் தவா நெறி அந்தனர் தன்மையை மறந்த புல்லர் வலி தொலையேனின் இறந்து போகினும் நன்று, இது அல்லது பிறந்து யான் பெறும் பேறு என்பது யாவதோ. என்ன ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க ராமன். அறம் தவா நெறி அந்தனர் தன்மையை, அறம் தவா அறத்திலிருந்து நீங்காத, அறத்தை விட்டு விலகாத, அறத்தின் வழியிலேயே செல்லக்கூடிய அந்தணர் தன்மையை மறந்த புல்லர் கீழ்த்தனமானவர்கள், அரக்கர்கள், வலி தொலையேன் எண்ணின், புல்லர் வலி தொலையேன் எண்ணின், புல்லருடைய வலி, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய வலிமை, அதை நான் தொலைக்காவிட்டால், ரொம்ப சிம்பிளா அவர்களை கொல்லாவிட்டால், புல்லர் வலி தொலையேன் எனின். எப்பேற்பட்ட புல்லர்? அந்தனர் தன்மையை மறந்த புல்லர். எப்பேற்பட்ட அந்தனர்? அறம் தவா நெறி அந்தனர், அறத்திலிருந்து நீங்காத அந்தனர். அவர்களுடைய தன்மையை, அவர்களுடைய செம்மையை, அவர்களுடைய உயர்வை மறந்து அவர்களுக்கு துன்பம் அளித்த புல்லருடைய வலி தொலையேன் எனின் இறந்து போகினும் நன்று. இந்த முனிவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக அரக்கர்களை கொல்லாமல் நான் இருந்தேயானால் செத்து போறது மேல என்று அந்த அளவுக்கு இந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராமன் முனிவர்களுக்கு வாக்கு தந்திருக்கின்றான், சூளுரைத்திருக்கின்றான். இந்த அரக்கர்களை கொல்லுவேன், இந்த வாய்ப்பு எனக்கு கிட்டுமேயானால் பிறந்து யான் பெறும் பேரு, இதற்காகத்தானே நான் பிறந்திருக்கின்றேன். என்னுடைய பிறப்பு என்பதற்கு ஒரு பேரு உண்டு என்றால் அது இந்த முனிவர்களுடைய துயரத்தை தீர்த்து அவ்வழியில் அரக்கர்களை கொல்வது. அதை செய்யாமல் இருந்தால் நான் செத்து போறது மேல் என்ற அளவுக்கு ராமனுக்கு இதில் ஒரு கடப்பாடு, ஒரு ஈடுபாடு, செய்தே தீருவேன் என்ற ஒரு உறுதி இருந்திருக்கிறது. அப்பொழுது கரெக்டா அதுக்கு ஏதுவாக இப்பொழுது ராவணன் சீதையை தூக்கி கொண்டு வந்து விட்டான். இந்த ராமனுடைய உறுதி அதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். விஜய், இதோட அடுத்த பாட்டு தொடர்புடைய பாடல். சொல்றான் ராமன், அறத்தின் பால் நில்லாதவர்களுக்கு, அதாவது தீய வழியில் நிற்பவர்களுக்கு துணையாக யார் வந்தாலும் அவர்களை அழிப்பேன், அவர்களை நான் கொல்லுவேன். வேறறுப்பன் வெறுவன் மின் நீர், நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முனிவர்களுக்கு வாக்கு தருகிறான். அவர் வேறறுப்பன், அவர் வேறறுப்பன், அவர்களுடைய வேறையே அறுத்து விடுவேன். வெறுவன் மின், நீங்கள் அஞ்ச வேண்டாம். வெறுவுதல் என்றால் அச்சப்படுதல் என்று ராமன் சொல்கின்றான். இவ்வாறு அரக்கர்களுக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் என்று ராமன் கருதுவதாக கம்பன் சொல்லுபவர் யாரெல்லாம் பார்ப்போம். சூர் அறுத்தவனும், சூரனை கொன்றவன் முருகப்பெருமான்.
சுடர் நேமியும் சக்கரமுடையவன் திருமால், ஊர் அறுத்த ஒருவனும், ஊர் என்பது முப்புறம், முப்புறம் அறுத்தவன் சிவபெருமான். ஆர் அறத்தினோடு அன்றி நின்றார் அவரை ஓம்பினும், அறத்தினோடு நின்றார், அறத்தினோடு அன்றி நின்றார், அறத்தினோடு நின்றார் இல்ல, அறத்தினோடு அன்றி நின்றார் ஓம்பினும் அவர்களை காப்பாற்றுவதற்காக சூரறுத்தவனும் முருகப்பெருமானும் சுடர் நேமியும் திருமாலும் ஊரறுத்த ஒருவனும் சிவபெருமானும் வந்தாலும் அவர் வேர் அறுப்பன் வெறுவன் மன்னி என்ற அளவிற்கு ராமன் அரக்கர்களை கொல்லுவேன் என்று சூளுரைத்திருக்கின்றான். இதை சீதை கேட்டிருக்கின்றாள் தன்னுடைய காதால். அதை ராவணனுக்கு சொல்கின்றாள். தென்தமிழ் உரைத்தோன் முன்னர் தீதுதீர் முனிவர் யாரும் புந்தொழில் அறக்கற்காற்றேன் நோக்கிலேயும் புகுந்த போதே கொன்றருள் நின்னால் அன்னால் குறைவது சரதம் கோவே என்றனர் யானே கேட்டேன் நீ அதற்கு ஏவ செய்தாய். கரெக்டா அவன் சொன்ன மாதிரி அவன் உன்னை கொல்வதற்கான காரணத்தை நீயாகவே உண்டாக்கி கொண்டு வந்திருக்காயே, கொண்டு போய் விட்டுடு என்ன என்று ராவணனுக்கு சீதை உபதேசிக்கின்றார். அடுத்த பாடலை பார்ப்போம். இதை எடுத்துலாம் விஜய். அந்த முனிவர்கள் எல்லாம் உன்னை பற்றி சொன்னார்கள். உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வலிமை, நீ பெற்றுடைய வரங்கள், நீ பெற்றுடைய நீண்ட ஆயுள் எல்லாம் சொன்னாங்கப்பா. அன்னைக்கே தெரியும் அரக்கர்களுடைய வலிமை. உங்களுடைய சேனை மூலபலம்னு ஒரு சேனை வச்சுட்டு இருக்க. உன்னுடைய சேனையின் வலி, உன்னுடைய வலி, உன்னுடைய சேர்ந்தவர்களுடைய வலி எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி பரிசீலித்து அலசி ஆராய்ந்து அதன் பின்னரும் உன் தங்கையோட மூக்க அறிந்தான். உன்னுடைய தம்பியர்களான கரன், தூஷணன், திரிசிரா மூவரையும் கொன்றான். இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டாயா நீ என்று ராமனுடைய வலிமையை குறைவாக எண்ணிவிடாதே என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறாள். பாடலை பார்ப்போம். உன்னையும் கேட்டு மற்றும் ஊற்றமும் உடைய நாளும் பின்னையும் அரக்கர் சேனை பெருமையும் முனிவர் பேணி சொன்னபின் உங்கை மூக்கும் உம்பியர் தோளும் தாளும் சின்ன பின்னங்கள் செய்த அதனை சிந்தியாயோ. உன்னையும் கெட்டு மற்றும் ஊற்றமும் உடைய நாளும் பின்னையும் அரக்கர் சேனை பெருமையும் முனிவர் பேணி சொன்னபின் உங்கை மூக்கும் உம்பியர் தோளும் தாளும் சின்ன பின்னங்கள் செய்த அதனை நீ சிந்தியாயோ. அதனை நீ சிந்தியாயோ. கொஞ்சம் மனசுல வச்சுக்கப்பா, அதை எண்ணிப்பார், அதற்கு ஒரு மதிப்பு கொடு. எதை சின்ன பின்னம் செய்தான்? கம்பங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்திருக்கிற வார்த்தை சின்ன பின்னம், சின்ன பின்னங்கள். எதையெல்லாம் ராமன் சின்ன பின்னம் செய்திருக்கின்றான்? உம்பியர் தோளும் தாளும். உன்னுடைய தம்பியர் அவர்கள் 3 பேர், கரன், தூஷணன், திரிசிரா, அவர்களுடைய தோல், அவர்களுடைய தாள், இதையெல்லாம் கண்ட துண்டமா வெட்டி போட்டு சின்ன பின்னங்கள் என்பதற்கு இன்றைய அகராதி கண்ட துண்டம் என்று பொருள் வருகிறது. சின்ன பின்னங்கள் செய்தானே, அதனை சிந்திக்க மாட்டாயா? உன்னுடைய தங்கையினுடைய மூக்கையும் அறிந்திருக்கின்றான். அறிந்தவன் இலக்குவம். பட் மாணவருடைய வலிமை, மாணவருடைய ஆற்றல், இவ்வளத்தையும் பண்ணுவதற்கு முன்பாக
உன்னுடைய வலிமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய சேனையின் பெருமை, இவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறோம். யார் சொல்லி? முனிவர். பாட்டில் இருக்கு. முனிவர் சொல்லி இல்ல, முனிவர் பேணி சொன்ன பின். பேணுதல், மிகவும் மதித்து, அதற்கு உரிய மதிப்பு கொடுத்து, அதற்கு உரிய தகுதியை சொல்லி பேணி. முனிவர் பேணி சொன்ன பின், முனிவர் பேணி சொன்ன எதெல்லாம்? உன்னையும் உன்னுடைய ஆற்றலையும் அதை கேட்டு, மற்ற உன் ஊற்றமும், ஊற்றம் என்றால் வலிமை, ஆற்றல், உடைய நாளும், உனக்குடைய வாழ்நாள் எவ்வளவு? 3,000,000 வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரம் சிவபெருமான் கொடுத்தது. பின்னை இவ் அரக்கர் சேனை பெருமையும், உன்னை பத்தி மட்டும் இல்ல, உனக்கு இருக்கிற உன்னுடைய சேனை, அவைகளுடைய பெருமை, இவற்றை எல்லாம் அந்த தண்டகாரண்ய முனிவர்கள் பேணி சொல்லி அதை கேட்ட பிறகு அதை பற்றி எந்த விதமான அச்சமோ, அதை பற்றி எந்த விதமான ஒரு தயக்கமோ இல்லாமல் உன்னுடைய தங்கையினுடைய மூக்கையும் உன்னுடைய தம்பியருடைய தோளையும் தாளையும் ராமன் சின்ன பின்னம் செய்தானே, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க மாட்டாயா? அப்போ உனக்கு தெரியும் இல்லையா ராமனுடைய வலிமை என்னதுன்னு? என்னை கொண்டு விட்டுருவே இல்லையா? அப்போ அதை பற்றி சிந்திப்பாயாக என்று ராவணனுக்கு அறிவுரை சொல்கின்றார் சீதை. அடுத்த பாடலை பார்ப்போம். ஏற்கனவே நான் பார்த்த செய்தி முதல் பாடலிலேயே மிகவும் விரிவாக சொன்னேன். மீண்டும் கார்த்தவீரியனுடைய கதையை சொல்லி, கார்த்தவீரியனுடைய கதையை அடிக்கடி ஏன் சுட்டுகிறாள் என்றால், கார்த்தவீரியன்ட்ட ஒண்ணுமே இல்லாம போய் தோத்து போனவன் ராவணன். கார்த்தவீரியன் ராவணனை வென்று சிறையில் அடைத்தவன். அப்பேற்பட்ட கார்த்தவீரியனை பரசுராமன் வெல்ல, பரசுராமனை ராமன் வெல்ல, அப்பேற்பட்ட ராமனோடு நீ எப்படிப்பா ஜெயிக்க போற, என்னை கொண்டு விட்டுடு என்பதாக பாடல் அமைகிறது. பாடலை பார்ப்போம். ஆயிரம் தடக்கையான் நின் 5 கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்திவான் சிறையில் வைத்த தூயவன் வைரத் தோள்கள் துணித்தவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திலையோ, நீதி நிலை அறிந்திலாத நீசா. ஏசுகிறாள். நீசனே, மூடனே, அற்பனே, கயவனே, என்ன வார்த்தை வேணா போட்டுங்க, நீசா என்பதற்கு பொருளாக. எப்பேற்பட்ட நீசன்? நீதி நிலை அறிந்தில்லாத நீசன். இது நீதி, இது அநீதி, இவை செய்யத்தக்கவை, இவை செய்யத்தகாதவை என்ற வேறுபாடு அறியாத மூடனே, நீதி நிலை அறியாத நீசா, நீ அறிந்திலையோ? உனக்கு தெரியாதா? எத? 1000 தடக்கையான். கார்த்தவீரியனுக்கு 1000 கை என்று சொன்னேன். தடக்கை பெரிய நீண்ட கை. பாருங்க கம்பனோட வார்த்தையே. 1000 தடக்கையான் நின் 5 கரமும் பற்றி. 5 4 5 20. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. அவனுக்கு 1000 கை, இவனுக்கு 20 கை. 1000 கையன் உன்னுடைய 20 கையையும் பிடித்து 1000 தடக்கையான் நின் 5 கரமும் பற்றி குத்துறான். அந்த குத்தினதனுடைய விளைவு வாய் வழி குருதி சோர, இவனுடைய 10 வாய்களில் இருந்து ரத்தம் கொப்புளித்து துப்புறான்.
பெருகி ஓடுகிறது. வாய் வழி குருதி சோற அந்த நிலைமையில் குத்தி இவனை வென்று இவனை வீழ்த்தி வான் சிறையில் வைத்த, வான் என்றால் பெரிய, வான் சிறையில் வைத்த அவன் தூயவன். ஏனென்றால் இவன் தீயவன். எத்தனை இடத்துல கான்ட்ராஸ்ட் காண்கிறான் பாருங்க வேர்ட்ல. அந்த தூயவன், உன்னை வான் சிறையில் வைத்த தூயவன், அவனுடைய வைரத் தோள்கள் துணித்தவன். துணித்தல் என்றால் வெட்டுதல். அவனுடைய வைரத் தோள்கள் துணித்தவன் அவன் பரசுராமன். அவன் தொலைந்த மாற்றம், தொலைந்து போனது, அவனும் அழிந்து போனது, செத்து போல ராமனிடம் அவமானப்பட்டு போகின்றால். அவனுடைய தவ வலிமை முற்றையும் ராமனிடம் கொடுத்து விட்டு பரசுராமன் போகின்றான். ராமனிடம் தோற்று ராமன் ஒடித்த வில் சிவதனுசு ஏற்கனவே இற்று போன வில் என்று சொல்லி பரசுராமன், உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு ஆற்றல் இருந்தால் இந்த வில்லை நானேற்று பார்க்கலாம் என்று திருமாலின் வில்லை கொடுக்க அதை வாங்கி நானேற்றி விடுகிறான் ராமன். அம்பு போட்டாச்சு, எனக்கு என்ன இலக்கு என்று பரசுராமன் கேட்க, அப்பொழுதுதான் பரசுராமன் உண்மையிலேயே உணர்ந்து கொள்கின்றான் ராமனுடைய வலிமையை. என்னுடைய தவ வலிமை அனைத்தையும் உன்னுடைய அம்புக்கு இரையாக என்னுடைய தவ வலிமை எல்லாம் போகட்டும் என்று சொல்லி பரசுராமனை ராமன் வெல்கின்றான். தூயவன் வைரத்தோள்கள் துணிந்தவன் அவன் பரசுராமன். அவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திலையோ? உனக்கு நிச்சயமா தெரியாது. ஏனென்றால் நீதிநிலை அறிந்திலாதவன் நீ, நீசன் என்று அவனை ஏசுகின்றாள் சீதை. அடுத்த பாடலை பார்ப்போம். கடைசியில காரணமும் சொல்லுறான். நீ ஏன் இப்படி இருக்க தெரியுமா? நீதிநிலை அறிந்திலாத நீசன். ரைட்டியா? ஒரு மண்ணும் தெரியாது உனக்கு. இதுக்கு முந்தின பாடல், நீ இதை சிந்தியாயோ? நீ இதை சிந்திக்க மாட்டாயா? நீதிநிலை அறிந்திலாத நீசா, உனக்கு நீயா சிந்திக்க மாட்டாய், உனக்கு அறிவு கிடையாது, நீதிநிலை அறிய மாட்டாய், இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது என்ற வேறுபாடெல்லாம் உனக்கு தெரியாது. சரி, உனக்கு நல்ல அமைச்சர்கள் இருக்கக்கூடாது? அதுவும் இல்லை உனக்கு. உனக்கு இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் அவர்களும் எண்ணுகிறார்கள். ஆமான் சாமி, எஸ் மேன். அவ்வாறு இருப்பதால் உனக்கு அழிவு காலம் நெருங்குகிறது. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய நலம் விரும்பிகள் அல்ல. உன்னுடைய இறுதியை, உன்னுடைய இறப்பை விரும்புகிறவர்கள். இன்னும் கடுமையான வார்த்தை சொல்றா பாருங்க சீதை. உன்னுடைய இறப்பை விரும்புகிறவர்கள் அவர்கள். உனக்கு இறப்பு தான் வரும் என்று தன்னுடைய உபதேசத்தை சீதை, இத கடைசி பாட்டு என்று நினைக்கின்றேன். இந்த பாட்டுல உனக்காகவும் தெரியாது, உனக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. பாடலை பார்ப்போம். விஜய். கடிக்கும் வல்லறவும் கேட்கும் மந்திரம் கழிக்கின்றோயை, அடுக்கும் ஈது அடாது என்று ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி, இடிக்குணர் இல்லை உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குணர் என்ற போது முடிவன்றி முடிவது உண்டோ? கடிக்கும் வல் அறவும் கேட்கும். கடித்தல் பாம்பு, அரவு என்றால் பாம்பு. பாம்பு கடிச்சது இன்னைக்கு சொல்றோம்.
பாம்பு கடித்தது, பாம்பு கடி. எனவே கடிக்கும் வல் அரவு, வல் அரவு என்ற கொடுமையான நஞ்சுடைய பாம்பு, அது மந்திரத்துக்கு கட்டுப்படும். பாம்பும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மந்திரம் சொல்றதுக்கு உனக்கு ஆள் இல்லை. கடிக்கும் வல்லறவும் கேட்கும் மந்திரம். கழிக்கின்றோயே, கழிப்பு என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைதல், உவத்தல். என்ன பண்றான் அவன்? உனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணிட்டே இருக்க. உனக்கு வேண்டியதை, உனக்கு தோன்றியதை, உனக்கு எதெல்லாம் விருப்பமானதோ அது நல்லதா தீயதா, அறவழியா கெட்ட வழியா என்பதை பற்றி யோசிக்காமல் தான் விரும்பியதை மட்டுமே செய்து அதன் மூலம் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றவனே கழிக்கின்றோயை. உன்னை கழிக்கின்றோய், நீ உன்னை அடுக்கும் இது அடாது. இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது. அடுக்கும் செயல்கள் இவை, அடாத செயல்கள் இவை. அடுக்கும் ஈது, அடாது ஈது என்று ஆன்ற ஏதுவோடு. ஏது என்றால் காரணம். நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான விளக்கங்களையும் அதற்குண்டான பலாபலன்களையும் காரண காரியங்களோடு சுட்டி அறிவு காட்டி இடிக்குணர் இல்லை. உன்னை அந்த மாதிரி உனக்கு அறிவுறுத்துவர்கள் இல்லை. உள்ளார் இருக்காங்க. யார் இருக்காங்க? எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குனர். இல்லாதவர்கள் இடிக்குனர், இருப்பவர்கள் முடிக்குனர். கம்மனுடைய வார்த்தை பாருங்க நீங்க. இடிக்குனர் இல்லை, முடிக்குனர் உள்ளார். எப்படி முடிக்கிறாங்க? எண்ணியது எண்ணி, அந்த அமைச்சர்களுக்கு, அந்த அறிஞர்களுக்கு, அந்த சான்றோர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு சொந்த சிந்தனை கிடையாது. எண்ணியது எண்ணி. ராவணன் சொன்னா சரி, மறுபேச்சே கிடையாது. எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குனர் உள்ளார் என்ற போது முடிவு அன்றி, சாவு முடிவு அன்றி முடிவது உண்டோ என்று கடைசி வார்த்தை சொல்றா. முடிவு அன்றி முடிவது உண்டோ, உனக்கு இதுதான் விதிச்சிருக்கு என்பதாக தன்னுடைய உபதேசத்தை சீதை முடித்துக் கொள்கின்றாள். அடுத்த பாடலை பார்ப்போம். இவ்வாறு சீதை சொல்ல, அடுத்த பாடல் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இவ்வாறு சீதை சொல்ல, அதை கேட்கின்றான். அவ்வளவு இனிப்பான செய்தியாக அவள் ஏதும் சொல்லிவிடவில்லை. குத்து குத்துன்னு குத்துறா. நீஷா, சிந்திக்க மாட்டாயா? கண்டிப்பா உனக்கு சாவு எல்லாம் சொல்லி இவற்றை எல்லாம் கேட்ட ராவணன் கோபம் பொங்குறது. எப்பேற்பட்ட கோபம்! இதுவரை அவனை ஆட்டி பிடித்தது காமம். ஃபுல்லா அது ட்ரெயின் ஆகி முழுக்க முழுக்க இப்போ கோபத்தின் உருவாக ராவணன் நிற்கின்றான். பாடலை பார்ப்போம். போன பாடல் அப்படியே கிடையாது, மறந்து போச்சு எனக்கு சொல்றதுக்கு. இடிக்குனர் இல்லை, எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குனர் உள்ளார். குரல் அப்படியே வந்திருக்கு. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். வள்ளுவருடைய அதே கருத்து கம்பன் கையாள்கின்றான். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பார் இல்ல, இடிக்குணர் இல்லை,
உன்னை முடிக்குணர் உள்ள இலானும் கெடும் இந்த குரல். இனி அடுத்த பாடலை பார்ப்போம். என்று அறத்துறை கேட்டலும் 20 நயனம் மின் திறப்பன ஒத்தன வெயில் விடு பகுவாய் குன்று இறத்தெழித்து உறப்பின குறிப்பது என் காமத்தின் திறத்தையும் கடந்தது சீற்றத்தின் தகைமை. இறுதி வரிதான் ரொம்ப முக்கியம். காமத்தின் திறத்தையும் ஆற்றல் வலிமை, காமத்துக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பலம், அதையெல்லாம் கடந்து போய் இப்பொழுது நிற்பது சீற்றத்தின் தகைமை, கோபம். காரணம் என்று அறத்துறை கேட்டலும். இவன் கேட்க விரும்பாத ஒன்று. இவனுடைய சபையில் இவனை எதிர்த்து யாரும் எதுவும் சொல்வது இல்லை. எனவே இவன் கேட்க விரும்பாத ஒன்று அறத்துறை. என்று அறத்துறை கேட்டலும் 20 நயனம் மின் திறப்பன ஒத்தன. கண்ணிலிருந்து மின்னல் பொறி, தீப்பொறி பறக்கிறது. மின்னல் திறப்பன ஒத்தன, கண்கள் எல்லாம் அவ்வாறு ஆன. வெயில் விடு பகுவாய், பகுதல் என்றால் பிளத்தல், பகுவாய் என்பது பிளந்த வாய், பெரிய வாய். வெயில் விடு சூடு, சொற்களில் சூடு, அவனுடைய விடுகின்ற மூச்சு சூடு, அவ்வளவு கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடு வாய் வழியே சூடான காற்றாக வருகிறது அல்லது சூடான சொற்களாக வருகிறது. வாயிலிருந்து வருபவை எதானாலும் பயங்கர டெம்பரேச்சர்ல வருது. வெயில் விடு பகுவாய் குன்று இற இற்று போகும். குன்று மலை ஒன்று பொடி பொடியாக நொறுங்கி போகும் அளவு தெளித்து உறப்பின, சத்தம் போட்டு அதட்டி சொற்களை சொல்கின்றான். பின்வருமாறு, பின்னால் வரப்போறது. அப்பேற்பட்ட சத்தத்தோடு அப்பேற்பட்ட அதட்டலோடு இவன் சொற்களை சொல்ல போகின்றான். குறிப்பது என். இதெல்லாம் பத்தி எவ்வளவு டிஸ்கிரைபா என்னால சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுவேன். காமத்தின் திறத்தை கடந்தது சீற்றத்தின் தகைமை. கோபம் என்பது இவனுடைய காமத்தின் ஆற்றலையும் வலிமையையும் வென்றுவிட்டது என்று சீதையினுடைய உபதேசத்தை கேட்ட ராவணனுடைய நிலைமை பற்றி பார்த்தோம். இத்துடன் இன்றைய வகுப்பில் நான் பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றேன். மணி சரியாக 9 மணி. இன்றைய வகுப்பில் சொன்ன விஷயங்கள் சம்பந்தமாக ஐயம் ஏதேனும் இருக்குமானால் அல்லது இந்த கருத்தை ஒட்டி மேம்பட்ட கருத்துக்கள் அல்லது இது தொடர்பான வேறு சில செய்திகள் அந்த மாதிரி ஏதேனும் இருந்தால் தயவு செய்து சொல்லலாம். சந்தேகம் என்ற அளவில் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். நான் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன். ஓபன் டு யூ ஆல் நவ். தேங்க்யூ. எல்லாரும் அட்மிட் பண்ணியாச்சு. பேச விரும்புறவங்க பேசலாம், அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார் கேக்குதா சார்? குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். நீங்க பேச்ச ஆரம்பிக்கும் போது எப்பொழுதும் நீங்க யூஸ்வலா டேட்டு வருஷம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். இன்னைக்கு 2020 சொன்னேன், 2021 சொல்றதுக்கு பதிலா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பேன். ஐ அம் கேப்பபிள். தப்புக்காக சொல்லல, ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால. சாரி அபௌட் இட். அது அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால நீங்க அத அந்த திருத்தத்தை வந்து எல்லாரும் ரெக்கார்ட் நோட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே, நானும் பாத்துக்கிறேன். அது வந்து இன்னும் 2020 இருந்து வெளியில வரலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ. ஓகே சார் கேக்குதா சார்? கண்ணன் சொல்ல பேசுங்க கண்ணன். ஓகே, சாரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இது கன்ஃபியூஷனா கான்ஃப்ளிக்டான்னு தெரியல. இன்னைக்கு பாட்டுல வந்து மானிடம் வென்றதம்மான்னு சொல்றோம். அது ரொம்ப ஃபேமஸான லைன், எல்லாருக்கும் தெரியும்.
ராம அவதாரத்துல ராமனுக்கு நம்ம திருமாலோட அவதாரம்னு தெரியாது, மானுட மாதிரி தான் பேசுவான் அப்படிங்கிறது ஒரு பார்ட், ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். அதர் ஸ்கூல் ஆஃப் தாட் மற்றவங்க எல்லாம் இன்க்ளூடிங் சீதை, ராவணன் எல்லாரும் இவன் திருமாலின் அவதாரம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அது அடுத்த பார்ட். போன வாரத்து பாட்டுலையும் இந்த வாரத்து பாட்டுலையும் இந்த செங்கன்மால், சுடர் நேமி இதெல்லாம் நான் திருமால் சொன்னாலும் கேட்க மாட்டேன், திருமாலை விட பெரியவன் அப்படிலாம் சொல்லும் போது இதுல எல்லாம் ஒரு கண்டினியூட்டி கேப்போ அல்லது கான்ட்ரடிக்ஷனோ இருக்கும்னு எனக்கு சந்தேகம். இல்லை என்று நான் நினைக்கிறது may not be ultimate. திரும்ப நான் அதே ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க உங்களை நீங்களே கேட்டு you must come to your own conclusion based on your own thought process. ராமனை பொறுத்த அளவில் அவன் கடவுள் என்பதை அறியவில்லை. அந்த வகையில் தான் கதையை கம்பன் கடைசி வரை கொண்டு போகின்றான். சீதை தீக்குளிச்ச அப்புறம் தயரதன் வானில் இருந்து ராமனுக்கு பிரம்மா எல்லாரும் நீ கடவுள் அவதாரம் என்று சொல்லுவதாக கதை இருக்கிறது. அதுவரை ராமனுக்கு தான் கடவுள் அவதாரம் என்பது தெரியாது என்ற முறையில் தான் கம்பன் கதையை நகர்த்தி கொண்டு போகிறார். கம்பனுக்கு தெரியும். மற்ற கதாபாத்திரங்கள் மூலமாகவும் இதை பல இடங்களில் சொல்கின்றான். தன்னளவில் ராமன் தான் கடவுள் என்று உணரவில்லை, மானுடன் என்றே உணர்ந்தான் என்று எடுத்துக்கொண்டால்தான் அவனுடைய பல செயல்பாடுகளுக்கு விளக்கம் அமையும். நான் சொல்றது அடிக்கடி 2-3 இடத்துல தற்கொலை பண்ணிக்க போறான் ராமன். மானுடன் என்பது என்னுடைய எண்ணம். கண்ணன், நீங்க உங்களுடைய எண்ணத்துக்கு வர வேண்டியதுதான். பல பாத்திரங்கள் மூலமாக கவி கூற்றாக பல இடங்களில் சொல்கிறான். இப்பொழுது சீதையை வைத்து சொல்கின்றான். அனுமன் சொல்ல போறான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. அனுமன் ராவணனை பார்க்கும் பொழுது இவன் திருமால் அல்லன், நான்முகன் அல்லன், அவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் என்று சொல்கின்றான். இதுல இன்னொரு நீங்க கதை புராணம் அப்படி பாத்தீங்கன்னா, மானுடன் அல்லன் என்றால் இவனால் ராமனை கொல்ல முடியாது என்ற ஒரு கதையும் இருக்கு. மானுடனால் தான் சாவான் என்பது. எனவே அந்த சாவு நிகழ் வரைக்கும் இவன் மானுடன் அல்லன் என்பது இவனுக்கு தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். நன்றி. வேறு ஏதாவது கருத்து, வேறு ஏதாவது ஐயம்? சார், ஒரு சின்ன இது ராஜசேகருங்க, சொல்லுங்க. ராமன் பரசுராமனை வென்றப்ப பரசுராமன் எல்லா தவ வலிமையும் கொடுத்துட்டதா ஒரு இது சொன்னீங்க. ஆமா. அப்படி தவ வலிமையை இழந்தவன் எப்படி அவ்வளவு காலம் திரும்பவும் மகாபாரத அளவுக்கு அவரால் திரும்ப அதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னுங்கிற ஒரு சின்ன சந்தேகம். அந்த லிங்க் நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எப்போ ரீப்ரோசஸ் பண்ணினான் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளவுதான். சரி, 2 விஷயம். பரசுராமன்ட்ட போய் அர்ஜுனன் நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு வந்தான், அதெல்லாம் மகாபாரதத்துல வருது. மகாபாரதம் இதுக்கு அடுத்த அவதாரம் தான். அதனால அதாவது ராமாயணத்தில் அவருடைய தவ வலிமை அனைத்தையும் ராமனுடைய அம்பு, அதாவது என்ன நடக்குதுன்னு சொல்றீங்க நீங்க. பரசுராமன் ராமனை சேலஞ்ச் பண்றான், இந்த வில்ல உன்னால நாணேற்ற முடியுமா என்று. ராமன் நாணேற்றி விடுகிறான். அப்புறம் கேட்கிறான், பாரியா நான் அம்பு பூட்டியாச்சுன்னா எனக்கு ஐ மஸ்ட் ஹேவ் எ டார்கெட், it cannot go, so I must aim at something. அப்போ பரசுராமன் சொல்றான்,
என்னுடைய தவ வலிமை எல்லாம் உன்னுடைய அம்பு பெற்றுக் கொள்ளட்டும். ராமன் அந்த அம்பை விடுகிறான். நான் போய் பார்க்க போறேன், அந்த அம்பு போய் தவ வலிமை எல்லாம் வாங்கிட்டு வந்ததா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கா இல்லையா. அந்த தவ வலிமையை பெற்றுக்கொள் என்று ராமன் அம்பு ஏவினா, பெற்றுக்கொள் என்று ராமன் ஏவினா கண்டிப்பா அதை போய் பெற்றுக்கொண்டு வந்திருக்கும். எப்ப திரும்ப கொடுத்தான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இல்லை, மகாபாரதத்தில் எப்போ வந்தது அப்படின்னு நல்ல கேள்வி, எனக்கு பதில் தெரியாது. ஓகே, பாக்கணும் எங்க லிங்க் திரும்ப வருது. மேபி அதுக்கப்புறம் அவர் தவம் இருந்து திரும்ப வாங்கினாரா எல்லாம் தெரியல, இருக்கலாம். சார் வணக்கம், நான் பால சரஸ்வதி பேசுறேன், தமிழ்நாட்டுல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க அம்மா, அம்பையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. அதாவது இன்றைய ஒப்புமை அப்பர் தேவாரமும் திருக்குறள் ஒப்புமையும் மிக மிக அருமையாக இருந்தது, மிக அருமை. நீங்க கம்பராமாயணத்தை சொல்லும் போது இப்படி ஒப்புமைப்படுத்தி சொல்றது ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா, நன்றி, வணக்கம். வேறு யாராவது? இந்த பரசுராமரை பற்றி கார்த்திகேயன் கதைக்கிறேன் இங்கிலாந்துல இருந்து. சொல்லுங்க. பரசுராமன் இது தபம் எல்லாம் அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னண்டு மகாபாரதத்துல இப்படி வர்றாருன்னு கேட்கிறது. இது ரெண்டு, ராமாயணமும் ஒரு கதை, மகாபாரதமும் ஒரு கதை, ரெண்டும் சரித்திரமா எடுத்து இதுக்கு பிறகு நடந்து ஒன்றும் ஒத்து பார்க்க இயலாது. ரெண்டும் நல்ல கதைகள். அந்த அளவுல நாங்கள் இதை ஏற்றுக்கொள்றோம். அதாவது இப்பெல்லாம் நல்ல டெலிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்து கம்பராமாயணத்தை கேட்கிறோமேண்டா அதுல இந்த தமிழ் கவிதை அந்த சிறப்பில தான் கேட்கிறோம். அதுதான் கம்பர் இயக்கி இருக்கிறாரே தவிர சரித்திரப்படி இது உண்மை, இது சரி, இப்படி இப்படி என்று இயற்ற இல்லை. நன்றி ஐயா, அருமை அருமை. வேற ஏதாவது கருத்து? வேறு கருத்து ஏதும் இல்லை என்றால் இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வகுப்பு ஜனவரி மாதம் 28, 20, 21 அடுத்த வியாழக்கிழமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.